أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். குரான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா. இன்ஷால்லா குரானுடைய சிறப்பு நம்ம தனியா பார்ப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பரக்கத்தான ஒரு நாள். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சான். நம்ம உம்மத்தி முஹம்மதியாவுக்கு தான் எல்லாத்தையுமே சிறப்பானதையே அல்லாஹ் கொடுத்தாமா. அதுல அந்த வெள்ளிக்கிழமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பரக்கத்தான நாள்ல எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு அமல் ஒண்ணு செய்வோம். எல்லாருமே பெரும்பாலும் அதாவது சூரத்துல் கஹஃப் ஓதுவோம். சூரத்துல் கஹஃப் ஒரு தடவை நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அந்த மகரீப் இருக்குல்லம்மா, அந்த மகரீப்ல இருந்து வெள்ளிக்கிழமை அந்த இது பொழுது சாயறதுக்குள்ள ஒரு தடவை ஓதணும்னு சொன்னா நமக்கு ஒரு ஒளி கொடுக்கப்படுதான். அந்த ஒளி மறு ஜும்மா வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு இந்த அமல் கண்டிப்பா நாமளும் செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணுமா. ஏன்னா இது சாதாரணமான காலகட்டம் இல்லை. நீங்களே பாருங்களேன், ஒரு நோன்பு நேரத்துல நோன்பாளிகளாக இருக்கிறாங்க. இந்த நோன்பாளியாக இருக்கக்கூடிய மக்கள் மேல அதாவது ஒரு மனிதர்கள்னு மதிக்க முடியாத ஒரு கேவலமான செயல்ல ஈடுபட்டாங்கன்னு உலகம் இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க, குழந்தைகள் எல்லாம் வச்சு அவங்க என்னென்ன கேவலங்களை வச்சாங்க, இதெல்லாம் உலகம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஈன பிறவிகள் இன்னைக்கு ஒரு நோம்புல நியத் பண்ணி நோன்பு வச்சிருக்க ஒரு கூட்டத்து மேல போர் தொடுக்கிறாங்க. அதுல குண்டுகள் விழுகுது, அவங்க இறக்குறாங்க, இவங்க எதிர்த்து போராடுறாங்க, நாங்க ஜெயிச்சுட்டோன்னு இவங்க கொக்கரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஒரு சிக்கல் வரும்னா, பலகீனமான ஈமான் இருந்துச்சுன்னா என்னடா அல்லாஹ் இப்படி சோதிக்கிற. ஆனா ஒரு விஷயம் நம்ம உணர்ந்து கொள்ளணுமா, பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் கிட்டயே ஈமான்ல துளியளவு மாற்றம் வரல. பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க, பிள்ளைகளை பறிகொடுக்குறாங்க, சொந்தங்களை பறிகொடுக்குறாங்க, அவர்கள்கிட்டயே ஒரு துளியளவு ஈமான்ல மாற்றம் வரல. அப்ப ஈமான்ல உறுதி கொண்ட ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோமா. சஹாபாக்களுடைய காலத்துல எப்படி ஈமான்ல உறுதியா நின்னாங்களோ அப்படிப்பட்ட ஈமான்ல உறுதியுடைய ஒரு கூட்டம் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாவுக்கு போக போற உத்தரவு அல்லாஹ் கிட்ட இருந்து வரப்போகுதுமா. வரப்போற காலகட்டத்துல அல்லாஹு தஆலா மியராஜ் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினான். மிகராஜுக்கு கூட்டிட்டு போய் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி அனுப்பிச்சான். இந்த மிகராஜ அல்லாஹ் பகல்ல நடத்திருந்தான்னு சொன்னா குறைஷிகள் எல்லாம் அவங்க அத்தனை எதிர்பார்த்து கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்த்துங்கன்னு கேட்டாங்க. அப்படியே வானத்துக்கு போயிட்டு இறங்கி வர்றதை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாற்றமாவது வந்திருக்கும். ஆனா அல்லாஹ் அதை இரவுல நிகழ்த்தாட்டுனான். என்ன காரணம்னா, அதுக்கு பிறகு வரக்கூடிய மிக சிக்கலான காலத்துல அல்லாஹ்வோட உதவி கிடைக்கணும்னா உண்மையான ஈமான் கொண்ட மக்கள் வேணும். அன்னைக்கு ஃபஜ்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த இரவு நாங்க கிளம்பி போய் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வானங்களும் தாண்டி நான் அர்ஷுக்கு போயிட்டு அர்ஷுக்கிட்ட நெருங்கி நான் வந்தேன்னு சொல்லும் பொழுது நம்பக்கூடிய ஒரு கூட்டம் வேணும். ஏன்னா அந்த கூட்டத்தாலதான் அல்லாஹ்வுடைய உதவியை ஈர்க்க முடியும். உண்மையான ஈமான் கொண்டவர்கள் ஒருத்தருக்கும் அல்லாஹு தாலா 20 பேருடைய பலத்தை கொடுக்குறேன்னு குரான்ல சொல்றான் அல்லாஹு தாலா. மலக்குமார்களை கொண்டு வலுப்படுத்துறேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்கணுமா, இந்த ஈமானுக்கு பரிசு உலகத்துலதான் கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இஸ்லாமிய வரலாறுலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஃபிரௌனுடைய காலகட்டம் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்துக்குள்ள மூசா நபி ஒத்தாளா நிக்கிறாங்க, கையில ஒரு கோலை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. 3 லட்சம் மந்திரவாதிகள், சூனியக்காரங்க என்ன செய்யறாங்க, சூனியக்காரங்கள எதையும் எப்படி மாத்த முடியாதுமா. சூனியம்னா என்னன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது ஒண்ணு இல்லாம இருக்கிறப்ப இருக்கிறது மாதிரி நமக்கு நினைக்க வைக்கிறது தான் சூனியம். சண்டையே இல்லாத மாதிரி சண்டை இருக்கிற மாதிரி தோணும். ஒரு இடத்துல அமைதியா இருப்போம், இல்ல இங்க எனக்கு அமைதி இல்லை, வேற இடத்துக்கு போனாதான் அமைதி கிடைக்கும் அப்படின்னு தோணும். இதை விளங்கிக்கிட்டவங்க அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுருவாங்க. பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, ரப்புட்ட பாதுகாப்பு கிடைச்சிடும் நமக்கு. அப்போ இந்த மாதிரி சூனியம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அங்க. அது குரான்ல தெளிவா அந்த வார்த்தைகளை கொண்டே நம்ம கவனிக்கலாம். அது தனி டாபிக்கா பார்க்கலாமா. ஆனா அந்த தீய விஷயம் இருக்குதுங்கிறது ஸல்லல்லாஹு வாழ்க்கையில நமக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஆனா அதனுடைய பாதிப்புகளை எப்படி குறைக்கணும், அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குமா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 3 லட்சம் மந்திரவாதிகளும் கையில கயிறை பிடிச்சிருக்காங்க, இவங்க கையில கோல். அப்ப என்ன சொல்றாங்க, யாரு முதல்ல போட,
சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, மூசா நபி சொல்றாங்க, நீங்க போடுங்க அல்கு, நீங்க போடுங்க, என்ன பண்றோமோ பண்ணுங்க. 3,00,000 பேரும் கைத்த கீழே போடுறாங்கம்மா. கண்கட்டு வித்த மாதிரி அப்படியே பாம்பு 3,00,000 பாம்பு மைதானத்துல நெளியுது. எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. சுத்தி மக்கள், பிறவனுடைய காலத்து மக்கள் எல்லாம் சுத்தி அந்த அந்த காலத்துல கிரிக்கெட் கிரவுண்டு கற்பனை பண்ணிக்கோங்களேன். கிரவுண்டுக்குள்ள நடக்குது, சுத்தி எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 3,00,000 பாம்பும் தரையில நெளியுது. நெளிஞ்சதை பார்த்து மூசா நபி நடுங்கிட்டாங்க. குரான் சொல்லுதுமா, அல்லாஹ் சொல்ற லா தஹஃப், பயப்படாதீங்க, உங்க கோலை கீழே போடுங்க அல்லாஹ் சொன்னான். உடனே கோலை கீழே போட்டாங்க. கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறுச்சுன்னா பெரிய ஒரு பயங்கரமான விஸ்வரூபமான பாம்பா மாறி, பார்த்துட்டு இருக்கப்பவே அப்படியே பாம்பா மாறி அத்தனை பாம்பையும் விழுங்கிடுச்சு. இப்பதான் சூனியக்காரங்க சந்தேகம் வருது. சூனியம்னா என்னன்னா ஆக்சுவலா கயிறு பாம்பா மாறல. சூனியம்னா என்னன்னு விளங்கிக்கோங்க. நம்மளுக்கு எல்லாம் அதுலதான் நம்ம ரொம்ப குழம்பி இருக்கிறோம். அந்த கைத்த பாம்பா தெரிய வைக்கக்கூடிய ஒரு கண்கட்டு வித்தை தான் சூனியம். அது யார் செஞ்சாலும் அதுதான்மா. பாக்குறப்போ பாம்பு மாதிரி தெரியும், நோயே இருக்காது, நோய் மாதிரி தெரியும். நல்லா ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருப்போம், வீட்டுக்குள்ள இருந்தா பயமா இருக்கிற மாதிரி தெரியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான நிவாரணம் கிடைச்சிடும். புரிஞ்சுக்கிறாம இருக்கிறப்பதான் அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல அந்த சூனியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க சூனியக்காரங்க. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, மூசா நபியும் ஒரு சூனியக்காரன் தான் ஃபிரௌன் கூப்பிட்டு இருக்கான். இவர் சூனியம் பண்றாரு, பாம்பா கைத்த பாம்பா மதி மக்களை எல்லாம் மதிமயக்கிட்டு இருக்காரு, ஜெயிச்சுவாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப சூனியக்காரங்க நினைக்கிறாங்க, இவர் ஒரு சூனியக்காரரா இருந்தா அவருடைய கண்கட்டு வித்தையில கயிறு திருப்பியும் கயிறா பாம்பு மாறி இருக்கணும், பாம்பு என்னவா மாதிரி கயிறா மாறி அங்கதான் இருக்கணும். அந்த பாம்பு பாட்டுக்கு அவ்வளவு பிடிச்சி வாயில போட்டுக்குருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இது சூனியம் இல்ல அப்படின்னு என்னைக்கு புரிஞ்சுச்சோ உடனே என்ன பண்ணிட்டான், ஆமன்து பி ரப்பி மூசான்னு சஜிதால விழுந்துட்டான். மூசாவுடைய ரப்ப யாரு என்னன்னு தெரியாது, எப்படி களிமா சொல்றதுன்னு தெரியாது, என்னமே தெரியாதுமா. மூசாவுடைய ரப்ப நாங்க ஈமான் கொண்டுட்டோம். ஃபிரௌன் உடனே சொல்றான், நீங்க ஏதோ பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க உங்களை நான் தண்டிக்காம நான் விட மாட்டேன். எப்படி தண்டிப்பேன், கடுமையா நான் தண்டிப்பேன். அவங்க சொல்றான், நீ என்ன வேணாலும் தண்டிச்சுக்கோ, நாங்க மூசாவுடைய ரப்பு மேல கொண்ட ஈமான மறுக்க மாட்டோம். அதே கிரவுண்ட்ல மாறுக்கை வாங்கி துடிக்க துடிக்க 3,00,000 பேரையும் கொலை பண்ணான். 1,00,000 பேருன்னு சொல்லப்படுதுமா, வரலாறு சொல்லுது. அவ்வளவு பேரையும் ஒரு மாறுக்கைன்னா எப்படின்னா அதாவது ஒரு பக்கம் அதாவது எந்திரிக்கவே முடியாது, செயல்படாம முண்ட மாதிரி அப்படி கிடக்க வேண்டியதுதான். ஒரு நொண்டியா இருந்தாலும் கை அப்படியே எந்திரிச்சு மேனேஜ் பண்ணி நடக்க முடியும். மாறுக்கை வாங்குறதுனா அவங்களால நடக்கவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது, அப்படியே சதப்பிட்ட மாதிரி கிடக்கணும். இப்படி துடிச்சு இறந்து போயிட்டான் களிமா சொல்லிக்கணும். இப்போ அவங்களோட ஈமானுக்கு அல்லாஹ் என்ன பரிசு கொடுத்தான். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் கிட்ட அசர்ல கேட்டா மகரீபை கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹு தாலாட்டு ரொம்ப மனசு நொந்து கொள்றோமா நம்ம. இப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்தான் அல்லாஹ்? உலகத்துல அவங்களுடைய ஈமானுக்கு பரிசு என்னமா கிடைச்சிச்சு? எதுவுமே கிடைக்கல. ஆனா பரிசு கிடைக்காம இருக்காது, அவங்க ஈமானோட வஃபாத்தானாங்க. அவங்களுக்கு மவுத்து அப்பதான் அல்லாஹ் நாடி இருக்கான், மவுத்து அப்பதான் நாடி இருக்கிறான். இப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப சமீபத்துல இறந்து போன அயத்துல்லா அலி கொமைனி அவங்களோட மவுத்தை நினைச்சு பாருங்க. இஸ்ரேல்காரன் சொல்ற 40 வருஷமா குறி வச்சானா. அவருடைய மவுத்து நோன்பு காலத்துல 86 வயசுல ஷஹீதா மவுத்தாகணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது அல்லாஹ் அதை கொடுத்துருக்கா அவங்களுக்கு, அவ்வளவுதான். இவங்க அவங்க அதுக்கு முன்னாடி நீங்க 1000 தடவை அவங்கள மவுத்தாக்கணும்னு நினைச்சாலுமே யாராலையும் என்ன செய்ய முடியல, மவுத்தாக்க முடியாது. இறைவன் நாடுன நேரம் அதுதான் அவங்களுக்கு அல்லாஹ் நாடுன நேரம்மா. ஈமானோட அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த பெரிய பாக்கியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போனப்போ ஒரு சிட்டி பாக்குறாங்க, ஒரு சிட்டி, மிஹ்ராஜுக்கு போனப்போ ஒரு சிட்டி நகரம், அவ்வளவு தூரம் பரபரப்பா இருக்குமா அந்த நகரம். அப்ப அந்த நகரத்தை பார்த்து இது என்னன்னு கேட்டப்போ, ஃபிரௌனுடைய காலத்துல ஈமானோடு மரணித்த மந்திரவாதிகளுடைய குடும்பத்தாருக்காக அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு நகரமே கட்டி வச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அப்ப நிச்சயம் மறுமையில கூலி கிடைக்காம இருக்காது. அப்போ உலகத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் என்னடா இது அல்லாஹ்வோட உதவி கேட்பாங்க, நிறைய பேரே கேட்பாங்கம்மா. அல்லாஹ் என்ன வானத்துல இருந்து ஒன்னும் உதவியை இறக்கலையே, அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஏன் இப்படி இதுதான் நம்ம எல்லாருமே யோசிப்போம்மா, நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனா வெற்றிங்கிறது எப்படிங்கிறது புரியாது. அதாவது இப்ப நமக்கு பலஸ்தீன காசாவை எதிர்த்து இஸ்ரேல் போர் பண்ணுச்சு. இஸ்ரேல் சொன்னா உலகத்திலே மிகப்பெரிய மிலிட்டரி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதவோ தம்பட்ட அடிச்சுட்டு இருக்காமா. அந்த குட்டியோண்டு பகுதி மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஊருமா. அந்த குட்டி ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஹமாஸை இன்னைக்கு வரைக்கும் அவனால ஒழிக்க முடியல. 2 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா வெற்றி தான் அது. தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா வெறும் ஆர்மி அளவுல மட்டுமல்லாம ஈமான் அளவுலையும் தாக்கு பிடிச்சிருக்காங்க.
ஒருத்தர் கூட ஈமான விடல. ஐயோ இவ்வளவு கஷ்டம் வருதே, எங்களுக்கு தாங்க முடியலையே, எங்க பிள்ளைங்க 60,000 பேர் கொலை செய்யப்பட்டுட்டு, 60,000 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 60,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்களே, நாங்க என்ன செய்வோம்? அதுக்கு அதை பத்தின கவலையே இல்ல அவங்களுக்கு. அவங்க ஈமானோட இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல சூரத்துல் கஹஃபுடைய படிப்புல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல தஜ்ஜால அழிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குமே கிடையாது. தஜ்ஜால கொலை செய்யறது ஈசா நபி. அவங்கதான் கொலை செய்வாங்க, வேற யாருமே கொலை செய்ய முடியாது. அப்போ அவங்கள தவிர வேற யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா அவங்கள கொலை செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு யூத சிறுவன் இருந்தான். அவன் என்ன கோவம் வந்தா ஊதிக்கிட்டே போவானா. அவனுக்கு சில மறைமுக சக்தி இருக்குன்னு நினைச்சாங்களாம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்களா, இவன் தஜ்ஜாலா இருப்பானோ ஒருவேளை, இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்களாம், பக்கத்துல போய் நின்னாங்களாம். பக்கத்துல போய் நின்று துஹான் சூறாவை மனசுல நினைச்சுக்கிட்டாங்களாம். நினைச்சு நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு சொல்லுன்னு கேட்டாங்களாம். அவனை முழுசா சொல்ல முடியல. ஆனா துஹ் 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 அப்படின்னானா, பொக 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 அப்படின்னானா. அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, தீய விஷயம் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்கள விட்டுட்டு போயிட்டு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பார்த்துட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, கொண்டு நீங்க அவன் அவன் தஜ்ஜாலா இருந்தான்னு சொன்னா உங்களால அவனை கொல்லவே முடியாது, ஈசா நபி தான் கொலை பண்ணுவாங்க. அவன் தஜ்ஜாலா இருந்தாலும் சந்தர்ப்பம் கொடுங்க. அவன் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டானும் சொல்லப்படுதுமா, முஸ்லீமாய் களிமா சொன்னானும் சொல்லப்படுது. வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அப்போ அந்த தஜ்ஜாலை, ஆனா தஜ்ஜாலிய குழப்பத்தை விட்டு காப்பாத்துறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு. நம்ம அப்போதைக்கு தப்பிச்சுக்கலாம்னா கஹஃப் சூரா ஒண்ணுதான். யாரு கஹஃப் சூராவுடைய முதல் 10 ஆயத்துக்களை மரணம் செஞ்சு அந்த தஜ்ஜால் சூழ்ச்சிகள் வரக்கூடிய நேரத்துல அதை ஓதிக்கொள்றாங்களோ அந்த சூழ்ச்சியில அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. தஜ்ஜால் எப்படி இருப்பான்னா, நான் இன்னைக்கு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். இப்பவே நம்ம அப்படிதான்மா, நம்ம எல்லாருமே ஒரு கண்காணிப்புல தான் இருக்கோம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது எல்லாமே ஒரு கண்காணிப்புல தான் இருக்கு. நமக்கு தெரியாது. கண்காணிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கண்காணிச்சிடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே சவுதியில இருக்கிறாங்க, ஒரு கல்யாணம் இளையாங்குடியில் நடக்குது. சவுதியில இருந்து போன் வருது, ஏன் ஒரு டியூபெட் எரியாம இருக்குன்னு சொல்லிட்டு. கூகுள்ல போட்டு ஒரு டியூபெட் ஆஃப் ஆயிருக்குது, வீட்டுல அங்க இருந்து அத்தா கவனிக்கிறாரு. ஒரு மகளுக்கு கல்யாணம், ஒரு டியூபெட் எரியா, அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் ரொம்ப துல்லியமாவே கண்டுபிடிக்கலாம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், என்ன பண்றோம், நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போட்டு போறோம்னா அதுக்கு முன்னாடி அங்க இருக்க ஹோட்டலோட விளம்பரம் வருது, எங்க தங்கலாம் நீங்க அப்படின்னு வருது. அப்ப அந்த மாதிரி உள்ள காலகட்டத்துல எல்லாரும் ஒரு கண்காணிப்புக்குள்ள இருக்கும். நான் எங்கேயாவது உலகத்துல எந்த ஒரு பக்கத்துல தொலைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 கண்ணை ஸ்கேன் பண்ணா நான் யாரு, நான் எந்த நாட்டுக்காரி, என் மேல என்ன குற்றம் இருக்கு, எனக்கு என்ன சொத்துக்கள் இருக்கு, என் சொந்தக்காரங்க யாரு, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லாருடைய ஐடென்டிட்டியும் போயிடுச்சு. இது தஜ்ஜாலுடைய காலத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். அடுத்தது என்னன்னா, அவன் நினைச்சதையெல்லாம் செய்வான். இப்ப நடக்குதுல்ல அப்படி ஒரு நாடுகள் நினைச்சது அழிப்படும், நினைச்சது பண்ணும். அதுவும் ஷாத்தானுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டோன்னு ஆட்டம் போடுறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி மறந்துட்டாங்கம்மா. ஆனா இந்த காலகட்டத்துல ஈமான பாதுகாக்கிறதுக்கு சூரத்துல் கஹஃபுடைய அந்த திலாவத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறுமனே திலாவத் மட்டும் இல்லம்மா, அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொன்னோன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மருந்தும் அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள மாயமும் இருக்கு, மருந்தும் இருக்கு. அதை ஓதுனாலே என்ன ஆயிடும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜான ஆரம்பிச்சு 10 ஆயத்துக்களை ஓதும் பொழுது ஷைத்தானுடைய அந்த தஜ்ஜாலுடைய சூழ்ச்சி என்ன ஆயிடும், பொடி பொடியா போயிடும். தஜ்ஜாலுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தலைவர் மாதிரி அவன் மாதிரி எல்லாம் கிடையாதுமா. ஒவ்வொரு நபியும் தஜ்ஜாலை பத்தி எச்சரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நபியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தமீமுத்தாரிங்கிற ஒரு சஹாபி தஜ்ஜாலை பார்த்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, தமீமுத்தாரிங்கிறவர், நான் கப்பல் படையில, நான் கப்பல்ல போய்கிட்டு இருந்தேன், என்னோட கப்பல் உடஞ்சிருச்சு, நான் படகை பிடிச்சிட்டு நான் போனேன், ஒரு ஊருக்குள்ள போனேன். அங்க ஒரு முடியல், உடம்பெல்லாம் முடி முளைச்ச ஒரு மிருகம் மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். அவர் எங்களை கூட்டிட்டு ஒரு ஒரு பள்ளஞ்ச மண்டபத்துக்குள்ள போனாங்க. அங்க முட்டியோட இழுத்து பிடிச்சி சங்கிலி போடப்பட்ட நிலைமையில ஒரு மனிதனை பார்த்தோம், ஒரு மனிதனை பார்த்தோம். அவர் கேள்விகள் கேட்கிறாரு. இறுதி நபி வந்து விட்டாரா, யூப்ரடிஸ் நபி வற்றி விட்டதா, இப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கிற, குறிப்பிட்ட ஏரி பேர் சொல்லி அந்த ஏரி தண்ணீர் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்கிறான் அந்த ஆள் கேட்கிறாரு. கேட்டா இந்த ஆள் தான் இந்த மாதிரி கேட்டாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க பயந்து வந்துட்டோம், அதுக்குள்ள எங்களுக்குரிய வாகனம் வந்துட்டோம். நாங்க எனக்கு அந்த எந்த இடம் தெரியல, நாங்க பார்த்தோம்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மிம்பருக்கு ஏறிட்டாங்க. மக்களே, தஜ்ஜாலை பத்தி நான் எச்சரிச்சு கொண்டிருந்தேனே, இதோ தஜ்ஜாலை பார்த்து தமீமுத்தாரி சொல்றாரு, கேளுங்கன்னு சொல்லிட்டு தஜ்ஜாலோட விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. எல்லா நபியும் பயந்தா, எப்படி இருக்குமோ தெரியாதுமா. அவ்வளோ பெரிய குழப்பமான ஒரு காலகட்டம். அந்த குழப்பமான காலகட்டத்துல ஈமான பாதுகாக்கிறது கஷ்டம். ஒரு ஊர் பக்கம் வருவான், அந்த ஊர் வறண்டு போய் கிடக்கும்.
என் மேல ஈமான் கொள்ளுங்க, நான் தான் அல்லாமா, ஒன்னே அல்லா லாயிலா அல்லா சொல்லி விட்டுட்டு எல்லாரும் அவனுக்கு ஈமான் கொண்டுருவாங்க. ஈமான் கொண்ட உடனே என்ன பண்ணிடுவான், அந்த ஊர்ல மழை பெய்ய வச்சுட்டு போயிடுவான். இன்னொரு ஊர்ல செழிப்பா இருக்கும், அந்த ஊரை பக்கமா கடந்து போறப்ப என்ன ஈமான் கொள்ளுங்கம்மா, போடா நாங்கெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டோம், அல்லா தவிர வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம். உடனே அந்த ஊரை விட்டவன் கடந்து போவான், தண்ணி வத்தி போயிடும். பெண்கள் ரொம்ப அதிகமா போவாங்க, ஏன்னா பிள்ளைகளுக்கு பசிக்கு சாப்பாடு இருக்காங்க. பெண்கள் இயற்கையில உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. தஜ்ஜாலுக்கு பின்னாடி அதிகமா ஓடக்கூடியவங்க பெண்களா தான் இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு சாப்பாடு அவன்கிட்ட போனாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓடுவாங்களா அவன் பின்னாடி, ஈமான விட்டுட்டு ஓடுவாங்களாம். தஜ்ஜாலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய, அதனால பெண்களுடைய ஈமான இப்ப அதிகமா நிஸ்வான்கள் உருவாகுது. பெண்களை எப்படியாவது மார்க்க வக்கீல வைக்கிறதுக்கு நம்ம ஊர்னு இல்லம்மா, தமிழ்நாடு முழுக்க நான் போறதுனால எனக்கு தெரியுதுமா, எல்லா பக்கங்களும் உலக அளவுல பெண்களோட விஷயத்த ஒரு பெரிய ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய வழிகேடு காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த நேரத்துல நம்ம உள்ளத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு புடிமானம் தேவை. அப்ப அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல சூரத்துல் கஹஃப்க்குள்ள என்ன இருக்கு, ஓதனம்தான் இவ்வளவு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான். அந்த தஜ்ஜாலை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் சூரத்துல் கஹஃப். முதல்ல இந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குமா, அந்த பேருக்கும் சூறாவுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, ஆனா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது அந்த சூறால வரும். அப்படி பார்க்குற சூரத்துல் கஹஃப்ல முதல் சம்பவம் கஹஃபுடைய குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த குகைவாசிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டா, இது நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயமா. அடக்குமுறை வந்தா நம்ம எப்படி இருக்கணும். தக்யானூஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த மன்னன் அரசாண்டுகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, யாரு அல்லான்னு சொன்னாலும் அவங்களை வெட்டிடுவான், கொலை பண்ணிடுவான். ஒவ்வொரு இறை வணக்கம் இருக்கக்கூடாது, சிலைகளை தான் வணங்கணும், பயங்கரமான பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காமா. எல்லாரும் ஈமானை விட்டுட்டு போறாங்க, ஏன்னா வேற வழி இல்லை, அவனோட கொலைக்கு பயந்து எல்லாரும் ஈமானை விடுறாங்க, இருக்கிறவங்கள கொலை பண்ணிடுறான். அப்ப அந்த ஊர்ல 3 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 இளைஞர்கள், வாலிப வயசு, வாழணுங்கிற ஆசை இருக்கிற வயசு. அவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டத்துல நம்ம இங்க இருந்தோம்னா ஈமானை விட்டுடுவோம். சோதனை வர்றப்ப நமக்கு சின்ன வயசு பசங்க தானம்மா, ஈமானை விட்டாலும் விட்டுருவோம், நம்ம அல்லாவை வணங்குறத நம்ம எதுக்காலும் விடக்கூடாது, நமக்கு இந்த ஊரும் வேணாம், காசும் வேணாம், பணமும் வேணாம், வாங்கப்பா நம்ம எல்லாம் காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுக்கு போறாங்க. பின்னாடியே ஒரு நாய் பின்னாடியே வருது. அந்த நாயை அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற வச்சிருக்கான், புனிதமான நாய், மாஷா அல்லாஹ். உள்ளுக்குள்ள அந்த நாய் அந்த நாயை விரட்டிக்கிட்டே போறாங்க. அந்த நாயிலேருந்து ஒரு குரல் வருதாம்மா, தப்சீர் சொல்லுது, நீங்க எந்த அல்லாவை நாடி போறீங்களோ அதை நாடிதான் நானும் வர்றேன், என்னையே விரட்டுறீங்க. விட்டுட்டாங்க. நாயும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு குகை ஒன்று, காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள உள்ள போய் நுழையிறாங்க. உள்ள போய் நுழைஞ்சிட்டு என்ன பண்றாங்க, அதாவது நமக்கெல்லாம் இதே கதை மாதிரி கேட்கக்கூடாதுமா, தர்ஜுமால இருக்கு, கதை இல்லை. தக்யானூஸ் மன்னனுடைய ஆட்சி கதையா முடிஞ்சு போகாது, இனி ஒரு கட்டம் வரும், நம்ம தொழுகைக்கு ஆபத்து வரும், நம்ம ஈமானுக்கு ஆபத்து வரும். அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம நிலைமை என்னவா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு பிரச்சனை வந்தா ஐஸ் மலை மேல ஏறியாவது ஈமானை பாதுகாத்துக்கோங்க, ஓடிடுங்க, வீடு வாசல் சொத்து சுகம் எதையும் எடுத்துக்கிறாதீங்க, அப்படி அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுங்க, ஈமானை பாதுகாத்து கொள்ளுங்க. ஈமான உலகம் விரிவானது, அல்லாஹ் சொல்றான், உலகம் மைக்ரேட் பண்ணுங்க, நீங்க ஹிஜ்ரா செய்யுங்க, உலகம் விசாலமானது. ஐயோ என் சொத்தை விட்டு போவனே, என் சுகத்தை விட்டுட்டு போவனே, என்னோட இதை விட்டுட்டு நான் இதை எல்லாம் யோசிக்கவே கூடாதுமா. ஈமானுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாமே தவிர உலகத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ள போயிட்டாங்க. உள்ள போன உடனே அந்த கல்லை மூடிட்டாங்க. கல் மூடிடுச்சு. வெளியே அதுக்கப்புறம் வரலாம், அப்படியே அமல்ல உட்காந்த மாரிக்கு அல்லாஹ் அவங்கள உறங்க வச்சுட்டான். தூங்குனாங்க, தூங்கி எந்திரிக்கிறாங்க. நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க பார்த்தா பயந்துடுவ, அரக்கன் திறந்த நிலையில அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. காலையும் மாலையுமே அவங்கள தீண்டல. காலையும் மாலையும் தீண்டினாதானே வயசாகுமா, அதே வயசுல இருக்கிறாங்க. எந்திரிச்சப்போ தப்சீர் சொல்லுதமா, நகங்கள் வளர்ந்துருந்துச்சு, முடிகள் வளர்ந்துருந்துச்சான், மற்றபடி உடம்பு அதே நிலைமை. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுன்னா பயங்கர பசி. அப்ப சொல்றாங்க, கையில காசு இருக்குது, காசை கொடுத்து போய் ரொட்டி வாங்கிட்டு வா, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரின்னு போய் அவரை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு வெளியே போறாரு. பார்த்தா எல்லாமே மாறி கிடக்குது, எங்க இருக்கிறோன்னே அவருக்கு தெரியல. சரி நமக்கு பசிக்கு ஒண்ணுமே தெரியாதுல, முதல்ல சாப்பாட்டை வைத்த முதல்ல நிரப்போம் அப்படின்ட்டு ஒரு கடையில போய் அந்த காசை கொண்டு போய் கொடுத்து ரொட்டி கொடுங்கன்னு கேட்கிறாரு. கடைக்காரன் அந்த காசை வாங்கி பெரட்டி பாக்குறான். இது எங்க கிடைச்சு உங்களுக்கு, எங்க காசு தான், இல்ல இது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு, இது எங்கேயோ நீங்க புதையல் எடுத்திருக்கீங்க, அதனால உடனடியா அவங்கள பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன், அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க போறேன். உடனே கைது பண்ணி அரசர்கிட்ட போயிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க எவ்வளவு காலம் உறங்கியிருக்காங்க, 300 வருஷம் உறங்கியிருக்காங்க. அரசு அந்த என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த 300 வருஷ காலத்துக்குள்ள அவன்லாம் இறந்து போய் ஒரு நல்ல மன்னர் ஆட்சிக்கு வந்துட்டார்.
அவன் என்ன பண்ணிட்டான், தௌராத் வேதம் இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவன் ஒண்ணு கூட கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போ அந்த அரசர் நல்லவர், ஓரிரை வணக்கத்துல நம்பிக்கை உடையவர். மக்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க ஓரிரையை வணங்குங்க, அரசனை வணங்காதீங்கிறாரு. மக்கள் எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவர் அல்லாட்ட அழுது அப்பதான் துவா செஞ்சுட்டு இருக்காரு. அல்லா, நான் வந்து மக்கள்கிட்ட, நான் அரசன், மக்களுக்கு நான் தான் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் நல்ல வழி காட்டுறேன், ஆனா எனக்கு எந்த ஆதாரமே இல்லையே, இந்த நாட்டுல எல்லாம் அழிஞ்சுபட்டு போயிடுச்சே, நான் எப்படி மக்களை நேர்வழி கொண்டு வருவேன்னு அழுதுட்டு இருக்கப்போ செய்தி வருது, ஒரு புதையல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. வந்த உடனே கேட்குறாங்க. கேட்டா, நாங்க அதக்கியானஸ் மன்னன் காலத்துல வாழ்ந்தோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க தூங்கி இப்பதான் எந்திரிச்சோம். உடனே மக்களுக்கெல்லாம் அத்தாட்சி கிடைச்சிருச்சு. எல்லா மக்களையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த குகைக்கிட்ட போறாங்க. போன உடனே இந்த குகைக்கிட்ட அவங்க இருக்கிறாங்க. இருந்த உடனே அவர் சொல்றாரு, மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. அவர் தௌராத் வேதத்தை ஓதி காமிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. மக்களுக்கு களிமா ஈமான்ல நம்பிக்கை வந்துருச்சு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் இருங்க, நான் போய் என்னுடைய தோழர்களை கூட்டிட்டு வந்துறேன்னு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போய் தோழர்கிட்ட சொல்றாரு, 300 வருஷம் ஆயிடுச்சான். அப்படியே 3 பேரும் என்ன பண்றாங்க, அல்லா 300 வருஷம் எங்களை இப்படி பாதுகாத்த ரஹ்மானே, உலகத்துக்குள்ள மறுபடியும் நாங்க போகலையா அல்லா, இப்படியே எங்களை மரணிக்க வச்சுன்னு அப்படியே சஜிதால விழுந்து மரணிச்சுட்டாங்க. குகையை மூடிட்டாங்க. குகையை எல்லாம் மூடிட்டு அந்த குகையினுடைய வாசலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு போயிட்டார் நடந்த நிகழ்ச்சியை. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன படிப்பினைன்னு சொன்னாமா, ஒரு அகங்காரம், ஒரு அக்கிரமம் உங்க மேல நிகழும் பொழுது ஈமான லேசா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். 300 வருஷம் உறங்க வச்சு பாதுகாத்த ரப்பு நம்மளை பாதுகாக்காம விட்டுற மாட்டான். ஆனா அதுக்காக எந்த காரணத்தை காட்டியும் பாவத்தினுடைய பக்கம் போயிடக்கூடாது. எனக்கு ஒரு பாரத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவோம், தொழுகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், முட்டி வலி, அது வலி, இந்த வலி. குரான் ஓதாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், எனக்கெல்லாம் அந்த காலத்துல யாரும் ஓதி கொடுக்கல, வைக்கல, நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். திக்ரு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் செய்வோம். பெரிய பெரிய தவறுகள், களவு செய்யறவன், கொள்ளை அடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், விபச்சாரம் பண்றவன், எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணத்தாலதான் நாங்க பண்ணோம், எங்க நிலைமை அப்படி. காரணத்தை சொல்லி பாவங்களை நியாயப்படுத்தக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் ரப்புவனுடைய பாதையில உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நல்ல வழியை காமிப்பான் இன்ஷா அல்லாஹ். இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம் என்ன தெரியுமா, ரொம்ப அற்புதமான சம்பவம். உலகத்துல ஒரு மனிதனுக்கு வசதிகள் கிடைக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வின் பக்கம் ரொம்ப பயந்தவனாக இருக்கணும். பெருமை அடித்தல் ரொம்ப பெரிய பாவம். இறைவன் நாடுனா எதையும் எப்படியும் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாவோட விஷயத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் 2வது சம்பவமா. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கொண்டு இருக்கிறப்போ என்ன செய்யறாங்க, அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், எனக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா, எனக்கு பெரிய தோப்பு இருக்குது, தோப்பு கடையில ஆறு ஓடுது, ஆறை சுத்தி மரங்கள் இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றீங்க, லாஹவுல வலாக்குவத்த மாஷா அல்லா, லாஹவுல வலாக்குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுங்க, ஏன் இப்படி பெருமை அடிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் அல்லா இங்கேயும் கொடுப்பான் அங்கேயும் கொடுப்பான், நான்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நான் ஒரு பெருமை குறையவே இல்லை. போறாரு, எல்லாம் முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு போறாரு. இவர் சொன்ன பேச்சு கேட்கல. போறாரு, அந்த தோட்டத்துக்குள்ள பெருமையோட போறாரு. போய் பாக்குறாரு, அல்லாஹு அக்பர். அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஒரு மரம் எரிஞ்சா கூட அதுல இருந்து கறி கிடைக்கும். கறி எரிச்சாதான் சாம்பல் ஆகும். அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இறங்கிருந்துச்சுன்னா, எந்த தோட்டத்து மேல் அவர் பெருமை அடித்தாரோ அந்த தோட்டம் முழுக்க சாம்பலாக மாறி இருந்தது. கை சேதப்பட்டாரு போய், அல்லாஹ் நான் பெருமை அடிச்சிருக்க கூடாதே, நான் மாஷா அல்லா சொல்லியிருக்கணுமே, நான் லாஹுல வலாக்குவத்த இல்லா பில்லா அலிலலின்னு சொல்லியிருக்கணுமே. ஏன்னா மாஷா அல்லா உலக நிலைமைகள் வந்து மாறக்கூடியதுமா. இன்னைக்கு இருக்கிற ஏழ்மையா இருந்துடாது. இன்னைக்கு இருக்கிற ஏழ்மையை வந்து நாளைக்கு செழிப்பாக்குறவனும் அல்லாஹு தாலா, நாளைக்கு செழிப்பை ஏழ்மையாக்குறவனும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. சவுதி அரேபியால இருந்து ஒரு ஜமாத் கூட்டம் வந்துருந்துச்சுமா, உத்தமபாளையத்துக்கு வந்திருந்தாங்க. சவுதி அரேபியன் ஜமாத் இப்போதான் தப்லீக் ஜமாத் அங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருந்தாங்கம்மா. தங்கி இருந்தப்போ அந்த மக்கள் வந்து அவங்க நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க சையது வம்சங்கிறதுனால சாப்பிட மாட்டாங்களா என்னன்னு தெரியாதுமா, அப்படி கூட ஒரு நம்மள சாப்பிட மாட்டோம். பாயை பார்த்து அழுதாங்களாம். நம்ம ஊர்ல பாய் விரிச்சிருக்காங்களாம். அவங்க சுமாரான வீடு தான், அவங்க தங்கியிருந்த வீடு. ஜமாத்துக்காக தான் வந்து தங்குனாங்க, அது பெரிய விஷயம். இந்த பாயை பார்த்து அழுதாங்களாம். அவங்க சொல்றாங்களே, எங்க வாழ்க்கையில் நாங்கள் பாயே பார்த்ததில்ல, வரலாறுல தான் கேட்டிருக்கிறோம். நபிசலாசம் அவங்க வந்து இந்த கை அந்த கட்டில படுத்து எந்திரிச்சப்ப அந்த அவங்களுடைய அச்சு பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து எந்திரிக்கிறப்ப அச்சு பதியுது இல்லம்மா அவங்களுக்கு, படுத்து எந்திரிக்கிற அதை பார்த்துட்டு இப்போதான் நாங்கள் பாயை பார்க்குறோம். அப்படின்னா எப்படிப்பட்ட செல்வ செழிப்புல இருக்காங்கன்னு பாருங்க. பாயின்னு ஒன்று இருக்குது,
பெட்டும் அதுவும் இதுவும் இருக்கிறவங்க எதுக்குமா பாயை விரிக்கிறாங்க? நாங்கள் பாயில படுத்து உட்காந்து எந்திரிச்சது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்போ இந்த பாய்களை பார்க்குறப்ப எங்களுக்கு நபிசாசம் அவங்க வந்து உட்காந்து எந்திரிச்சப்ப எப்படி தடம்பட்டிருக்கும்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் உலக செழிப்பில் மூழ்கி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. உலகத்தில் மூழ்கி போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க அழுத நிகழ்ச்சி வந்து அப்படி. அந்த மாதிரி உலகத்தினுடைய விஷயங்கள் வரும் பொழுது மாஷா அல்லா வாழ்க்கையில் வர்றப்போ மாஷா அல்லா லாஹுல வலாக்குத்த இல்லா பில்லா, மாஷா அல்லா லாஹுல வலாக்குத்த இல்லா பில்லா அலி அலி. அல்லாஹ்ட்ட வந்து நம்ம உதவி தேடுறப்போ அல்லாஹ் நிச்சயமா நம்முடைய நிலைமைகளை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை தாழ்த்த மாட்டான். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் மூசா நபியும் அவங்களுடைய தோழரும் போன சம்பவம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அடி கொடுக்குறான். எப்படின்னா, உங்களை விட அறிஞர் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட நீங்க போய் பாடம் படிச்சுக்கோங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு உஸ்தாது தேவைமா? எனக்கும் ஒரு உஸ்தாது தேவை, உங்களுக்கும் ஒரு உஸ்தாது தேவை, நம்மளுக்குன்னு ஒரு வழி நடத்தக்கூடிய ஆசிரியர் தேவைமா. தேடிக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். உங்களை நான் சொல்றேன், நான் உலகத்துல எதேதோ நம்ம தேடிக்கொள்றோம். எனக்குன்னு ஒரு நல்ல ஆசிரியர் வேணும். எங்க வாழ்க்கையில நேர்வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த எங்களுடைய ஆயுளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல ஆசிரியர் வேணும். மூசா நபிக்கே அல்லாஹ் ஆசிரியரை தேட சொன்னான். மூசா நபி போனாங்க. போறப்ப என்ன பண்ணாங்க, அது நிறைய சம்பவங்கள் வருமா, அது சொன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அந்த மூசா, அதாவது கட்டு சாதத்தில் வைக்கப்பட்ட மீன் எங்கு துள்ளி ஓடுகிறதோ அங்குதான் அந்த ஆசிரியரை கண்டுகொள்வீர்கள்னு சொல்றாங்க. மூசா நபி யூஷங் பின் நூன்கிற இன்னொரு தோழரை கூட்டி கொண்டு போறாங்க. போறப்போ அந்த ஒரு இடத்துல அது மீன் துள்ளி ஓடுது, கட்டு சாதத்தில் இருக்க மீன் துள்ளி ஓடுது. இதுக்கும் விளக்கம் சொல்றாங்க, ஒரு ஆசிரியர் மாணவருடைய இறந்த உள்ளத்துக்கு உயிர் கொடுக்கணுமா. ஒரு ஆசிரியருடைய வார்த்தை, அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பலம் கிடையாதுமா. இறைவனுடைய தௌஃபீக் வரும் பொழுது அந்த வார்த்தை பாறை மாதிரி உள்ளத்தை கூட உடைச்சு உள்ள இருந்து அல்லாஹுடைய அச்சத்தை பெருக்கெடுத்து வர வச்சிடும். பாறை மாதிரி உள்ளமாக இருந்தா கூட அதை உடைக்கும். அந்த வார்த்தை உடைச்சு, அது அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹமத் அதில் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அது உடைக்குமா. அந்த ரஹமத்தை வேண்டிதான் நம்ம இந்த அமல்களை செய்வோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து அந்த இடத்துல மறந்துட்டாங்க அந்த தோழர். அப்புறம் திரும்ப ஞாபகப்படுத்தினாங்க. அங்கே வந்தாங்க, அவங்க டீச்சரை பார்த்தாங்க. 3 சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குதுமா. 3லையுமே படிப்பினை இருக்குது. முதல் படிப்பினை என்னன்னு சொன்னா, ஒரு அக்கிரமக்கார அரசன் கீழே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது நட்டம் வந்தா பயப்படாதீங்க, அது அல்லாஹ்வுடைய ரஹமத். அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, அதுல என்ன விஷயம் அந்த நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய சில நட்டங்கள் நமக்கு வரும். அப்படி வர்றப்ப தேவையில்லாம பயந்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதுக்கு கீழே என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ஈமானோட இருக்கிறப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இடத்து வழியா போறாங்க, அந்த காசே இல்லை, அங்க ஒரு ஏழை படகு ஓட்டி நான் உங்களுக்கு சும்மா கொண்டு போய் விடுறேன்ட்டு அந்த படகுல ஏற்றி கொண்டு போய் ஆத்த கடந்து விடுறாரு. அந்த டீச்சர் என்ன பண்றாரு, அந்த படகை கல்லை வச்சு உடச்சு விடுறாரு. அப்ப மூசா நபி கேட்கிறாங்க, இது அநியாயம் இல்லையா? ஒரு ஏழை நம்மளுக்கு காசு இல்லாம நல்லவருக்கு போய் நீங்க உடச்சு விடுறீங்களே, பாருங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், நீங்க இடப்பட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி சரி கேட்க மாட்டேன்ட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒரு குளத்துல ஒரு பச்சை புள்ள குளிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த புள்ளைய பிடிச்சி கழுத்து திருவி கொண்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஐயோ என்னது கொலை பண்றீங்களே நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் போயிட்டே இருக்கப்போ ஒரு ஊருக்கு போறாங்க, நிழலுக்காக அந்த வாசல்ல உட்கார போறாங்க. அந்த ஊருக்காரங்க எந்திரிச்சு ஓடுங்க அப்படின்னு வரட்டி விட்டாங்க. தாகம் தாங்க முடியல, தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறாங்க, பசிங்கிறாங்க, சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர்ல போயிட்டே இருக்கப்ப அங்க ஒரு குட்டி செவர் வந்து விழுகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு செவர், அந்த மாதிரி ஒரு செவர் ஒண்ணு இருக்குது. உடனே மூசா நபிட்ட சொல்லி மண்ணை குழைச்சு அந்த செவத்தை கட்டி விடுறாங்க. மூசா நபி கேட்கறாங்க, இதுக்கு மேல எனக்கு கேட்காம இருக்கவே முடியல, நல்ல மனுஷனை படகை உடைச்சு விட்டீங்க, பச்சை பிள்ளையை கொலை பண்ணீங்க, இது தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத ஒரு ஊர்ல கொண்டு வந்து செவத்தை கட்டி வைக்கிறீங்க, என்னங்க இதுல விஷயங்கிறப்பதான் நமக்குள்ள படிப்பினைகளை அல்லாஹு தஆலா விளக்குறான். ஏன்னா இது வந்து உருவகமான விஷயமோ நடந்த விஷயமோ நடந்தோ ஏதோ நமக்கு தெரியாதுமா. இதன் மூலமாக ஏதோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல வர்றான். இப்போ முதல் விஷயம் வந்து சொல்றாங்க, அந்த நாட்டினுடைய அக்கிரமக்கார அரசன் அடுத்த நாள் ஒரு ஆர்டர் போட போறான். நல்லா இருக்க பொருளை எல்லாம் அரசாங்கம் அபகரிக்க போகுது. பாவம் அந்த ஏழை படகோட்டிகளுக்கு இந்த படகு ஒண்ணுதான். அப்ப இந்த படகு ஓட்டையா போயிட்டா என்ன பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்றது கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்ப நாளைக்கு அரசன் வந்து எடுக்கிறப்ப அந்த படகை எடுத்துட்டு போக மாட்டான், அதை ரிப்பேர் பண்ணி அவங்க அன்றாடத்துக்கு பொழைச்சிக்கிறதுக்கு அந்த படகு இருக்கும். அதனால அந்த படகு ஓட்ட போட சொல்லி அல்லாஹ் சொன்னா நான் போட்டேன். 2வது இந்த புள்ளையுடைய அம்மா தான் ஈமான்தாரிகள். இந்த புள்ள பெரிய ஹராம் ஜாதாவா வளருது. ஹராம் ஜாதாவா வளர்ந்தா அந்த ஈமான்தாரியான பெத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போகுது. அதனால இப்போதைக்கு அந்த புள்ள அழுகிற கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா நல்லது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த பிள்ளை கொலை பண்ணி போட்டாங்க. நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு பிள்ளைய ஹராம் ஜாதாவா வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அது சின்ன பிள்ளை இறக்குறது பெத்தவங்களுக்கு பெரிய கவலை தான். ஆனா அந்த புள்ள வந்து சின்ன வயசுல இறந்து போறதை விட அந்த புள்ள ஒரு தவறான ஒரு பிள்ளையாக வளர்ந்துருச்சுன்னா அந்த தாய்க்கு அதனால வரக்கூடிய கவலை, சின்ன வயசுல அந்த புள்ள செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல,
ஒழுக்க குறைவுல மாட்டி, ஒரு தவறான விஷயத்துல மாட்டி, ஒரு தவறான ஒரு பிள்ளையாக அது வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு தாய்க்கு அது எப்படிப்பட்ட துன்பம்னு சொன்னா, சின்ன வயசுல செத்து போறதை காட்டிலும் மிக அதிகமான துன்பம் அந்த தாய் தந்தைக்கு ஏற்படும். பிள்ளை வளர்ப்புல கவனம் செலுத்தணுங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னாமா, அந்த இடத்துல 7 தலைமுறைக்கு முன்னாடி ஹலாலா சம்பாரிச்ச ஒருத்தர் பானையில நகை சொத்து, அந்த காலத்துல அதை தானே போடுவாங்க, சொத்துக்களை எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த சொத்தை வந்து 2 அனாதை பிள்ளை தான் இப்போதைக்கு அந்த பரம்பரையில உயிரோட இருக்கிறாங்க. அந்த அடையாள செவரு அழிஞ்சு போயிட்டா யாரோ எடுத்துக்கிருவாங்க. அதனால செவரு அடையாளத்துக்காக கட்டி வச்சாங்க. அப்போ என்ன அர்த்தமா, நம்ம ஹலாலா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டா அல்லாஹ் ஒரு நபியவே கொத்தனாராக்கி அந்த புள்ளி சொத்தை காப்பாத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா ஹராமா சம்பாரிச்சு எப்படியாவது பிள்ளைகளை பணக்காரங்க பேரம்பேத்திய பணக்கார எப்படி சேர்த்தானோ அழிக்கணும்னு நாடினா அல்லாஹ் அதே தலைமுறையில அழிச்சிடலாம். ஹலாலா சம்பாரிச்சு வச்சுட்டு போனா நம்மளே இல்லாம போயிட்டா நம்முடைய பேரம்பேத்திக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். மாஷா அல்லாஹ். அழிஞ்சு போகுதே அப்படி கவலைப்பட வேண்டியது கிடையாது, அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருவான். இது 3வது சம்பவம். 4வது சம்பவம் துல்கர்னைனுடைய சம்பவம்மா. உலகத்துல ஒரு பக்கத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே சொல்றாங்க, ஒரு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து மனுஷங்களை பிடிச்சு சாப்பிடுறாங்க, அப்படியே துடிக்கிறாங்க, எங்களுக்கு யாராவது வரமாட்டாங்களா. துல்கர்னைன் ஒரு மன்னர், உலகத்திலே அரசாண்ட மன்னர். அல்லாஹ் அது என்ன தெரியும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அல்லாட்ட கையேந்துங்க, நமக்குன்னு உதவி கரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். துல்கரின் அந்த பக்கம் போறாங்க, போய் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க எங்களால தாங்கவே முடியும், இந்த மலைக்கடையில இருந்து வர்றாங்க, அவங்க வந்து எங்களை உயிரோட ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, தாங்க முடியலன்னு சொன்ன உடனே துல்கர்னைன் என்ன பண்றாங்கன்னா, செம்பையும் இரும்பையும் கொண்டு வந்து பாலம் பாலமா அடுக்குறாங்க. ஒரு செம்பு பாலம், ஒரு இரும்பு பாலம், ஒரு செம்பு பாலம், ஒரு இரும்பு பாலமா. மலை இப்படி இருக்குது, 2 மலை, அது இடைவெளி வழியா தான் அவங்க வர்றாங்க. அப்ப அந்த இடைவெளி முழுக்க அடுக்கிட்டு அவங்க நெருப்பு மூட்டி விடுறாங்க. அப்படியே நெருப்பு மூட்டோன்னா அந்த செம்பு இரும்பு ஒன்னா சேர்ந்து அப்படி பெரிய ஒரு கோட்டச்சவர் மாதிரி ஆயிடுதுமா. ஆகி அதுல இருந்து அவங்க வரவே முடியல. எது வரைக்கும் வர முடியல, கியாமத் அடுக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் உடைச்சிக்கிட்டு வரதான் செய்வாங்க. அப்போ அந்த துல்கர்னைன் அவங்க வந்து எங்களுக்கு கூலிலாம் கொடுக்க முடியும், நீங்க எந்த கூலியும் கொடுக்க வேணாம், நான் அல்லாவுக்காக செய்யறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நம்பிக்கையோட எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தா அந்த யாஜூஜ் மாஜூஜே வந்தாலும், பெரிய கஷ்டம் வரப்போகுது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான், ரப்பு நமக்கு இருக்கான். அந்த நம்பிக்கையோட இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எவ்வளோ பெரிய பயங்கரமான ஆபத்துல நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துடுவான். இப்படியான 4 சம்பவங்கள் இந்த சூரத்துல் கஹஃப்ல இருக்குதுமா. எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையானது. இக்கட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் படிப்புன்னு எடுத்துக்கொண்டதுனாலதான் எந்த நிலைமையிலையும் தங்களுடைய நிலை சோராத மக்களாக வாழ்ந்தாங்கம்மா. நிலைமையில சோர்ந்து போகவே இல்லைம்மா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நல்ல கட்டுக்கோப்பான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க தவறு செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கு. நம்ம பிள்ளைகளை கல்லூரிக்குன்னு அனுப்புறோம், ஸ்கூலுக்குன்னு அனுப்புறோம், பார்த்தா நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அவ்வளோ அட்டூழியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பலஸ்தீனை பாருங்க, அவங்களுடைய கற்பை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. ஆச்சரியமா இருக்கும். ஒரே ஒரு சம்பவம், நான் போன தடவை கூட பதிவு பண்ணிருப்பேம்மா. நானு ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்குதுமா. தன்னுடைய மரபணு ரீதியான தந்தையை மகன் முதலில் சந்திக்கிறார். நீங்க முதல்ல புரியலம்மா. அதுன்னு அத்தாவை புள்ள சந்தி, ஒருவேளை வந்து குழந்தை உண்டாயிருக்கப்ப அத்தா விட்டு போயிருப்பார் போல, ஜெயிலுக்கு போயிருப்பார் போல இருக்குது, அப்புறம் வராராக்கும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேம்மா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமாம்மா, அந்த அந்த பலஸ்தீனிய பெண்கள், அது நல்ல காலகட்டத்துல வாழக்கூடியவங்களே இன்னைக்கு தவறு செய்யக்கூடிய காலகட்டத்துல பலஸ்தீனியத்தை அந்த பெண் என்ன பண்றாங்க, அதாவது 17, 18, 15 வயசுல எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க இஸ்ரேல்ல. அவங்க அதுக்கப்புறம் 40, 45 வயசான விட மாட்டாங்களாம், அதுலயே கிடந்து அவங்க வாழ்க்கை வீணா போயிடுமா. அப்படி இருக்கிறதுனால அந்த அவங்களுடைய வாரிசுகள் வரணுங்கிறதுக்காக அவர்களுடைய உயிரணு பாதுகாக்கப்பட்டு எடுத்துட்டு வரப்படுது. இந்த மாதிரி அவங்க விடுதலையாகி வர்றாங்களா, அவங்க மூலமாக வந்து அதுல ஒரு பெண் அவங்களோட நிக்கா நடக்குது. ஹலாலான முறையில் நிக்கா வந்து தள்ளி இருந்து நடத்தலாம் இல்லமா, நிக்கா கபிழ்த்து சொல்லி நிக்கா பண்ணி அந்த உயிரணுவை தன்னுடைய கற்பப்பையில ஏந்தி கொண்டு கரு உண்டாகி அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறா ஒரு பெண். வாழ்க்கையில எந்த சந்தோஷமே அனுபவிக்கல. பொதுவா இதுக்காக தானே மனுஷங்க தப்பு பண்றாங்கம்மா, எவ்வளவோ தவறுகள் செய்யக்கூடியவங்க இதுக்காக தான். அப்ப அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எங்களுடைய இளைஞர்களுக்கு வாரிசுகள் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையினுடைய முக்கியமா ஆண் பெண் எந்த இன்பத்துக்காக தவறுகள் பக்கம் போவாங்களோ அதை கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்கள். அப்படி பிறந்த பிள்ளைக்கு 7 வயசோ ஏதோ ஆகுதுமா, அந்த சிறையில இருந்து விடுதலையாகி அத்தா வராரு. அந்த அத்தாவை அந்த புள்ள முதல்ல பார்க்க போகுது. மாஷா அல்லாஹ். இது படிச்ச உடனே இப்படியுமா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் மாதிரியே அவங்களை நினைக்க தோணலம்மா.
அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எந்த நிலைமையிலையும் தங்களுடைய பாதை நேர்பாதை மாறாம வாழணும்னு நினைச்சவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. சூரத்துல் கஹஃபுடைய படிப்பினைகள் என் நிலைமையிலும் எப்படிப்பட்ட குழப்பத்திலையும் நம்முடைய ஈமான பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிற அழகான பாடத்தை நமக்கு கொடுக்குதுமா. அந்த சூறாவை தான் நம்ம வெள்ளிக்கிழமை எந்த காலத்திலையும் விடாம ஓதுங்க. அது இனி வரக்கூடிய காலம் ரொம்ப குழப்பமான காலகட்டம். ஓதுறதுக்கு புதுசா ஓதுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா. நல்லா ஓதி பழகிட்டீங்கன்னா 10 to 15 நிமிஷத்துல ஓதிடலாம் நம்ம. ஆனா நமக்கு அந்த ஒரு வாரம் ஃபுல்லா மன அமைதி கிடைக்கும், நல்ல இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். தஜ்ஜாலி நம்ம மதரசாக்களை எல்லா பிள்ளைகளும் படிப்பாங்க. மதரசால படிக்கக்கூடிய உங்க பிள்ளைகள் நம்ம மதரசால ஓதிட்டு இருக்காங்களா அவங்களை கேட்டீங்கன்னா எல்லாரும் கஹஃப் சூராவுடைய முதல் 10 ஆயத்துக்கள் மனப்பாடம் பண்ண வச்சிருக்கோம். என்ன காரணம்னா இனி வரக்கூடிய காலத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு களிமா மாதிரி அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு குழப்பத்துக்கு அது ஓதுனாங்கன்னா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லியே கொடுத்துருக்கோமா நாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹஃபுடைய சிறப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஷிஃபாவாக, குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூறாக இறக்கி இருக்காமா. அதனுடைய நூறையும் அதனுடைய ஷிஃபாவையும் எவ்வகையிலும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.